இளமையின் முன்மாதிரியாகவும் கிறிஸ்துவ வாழ்வின் எடுத்துக்காட்டாகவும் 24 ஆண்டுகள் மட்டுமே இம்மண்ணில் வாழ்ந்து விண்ணுலகில் இருந்து கொண்டு இவ்வுலகிற்கும் சிறப்பாக நமது மண் மதுராம்பட்டிற்கும் இறையருளை ரோஜா மலர் போல் வாரி வழங்கி கொண்டிருக்கும் நம் பாதுகாவலர் குழந்தை இயேசுவின் புனித தெரேசா அவர்கள் புனிதராக உயர்த்தப்பட்டதன் நூற்றாண்டை கடந்துள்ள நாம் அவரின் அளப்பரிய பரிந்துரையினால் பல வரங்களை பெற்று வந்துள்ளோம். நமது பாதுகாவலரின் நினைவாக எழுப்பப்பட்ட இந்த ஆலயத்தை மீண்டும் புதுப்பித்துள்ளோம். இந்த நமது புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தை அர்ச்சித்து திறந்து வைக்க வருகை தந்திருக்கும் வேலூர் மறை மாவட்டத்தின் ஆயர் தந்தை மேதகு முனைவர் அம்ப்ரோஸ் அவர்களையும் நமது வேட்டவலம் மறைவட்ட முதன்மை தந்தை வேட்டவலம் மறைவட்ட அருட்பணியாளர்கள் மண்ணின் பூத்த அருட்பணியாளர்கள் மற்றும் உள்ள அனைத்து அருட்பணியாளர்களையும் பங்கு தந்தையின் சார்பாகவும் பங்கு பேரவையின் சார்பாகவும் இங்கு குழுமியுள்ள நம் அனைவரின் சார்பாகவும் அன்போடு வரவேற்கின்றோம். ஆண்டவர் படைத்த நாள் இதுவே. இன்று நாம் அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவரின் செயல் இது நம் கண்களுக்கு வியப்பாக உள்ளது. ஆம், இவ்வாலயம் இவ்வளவு எழில் மிகுந்ததாக மெருகூட்டப்பட்ட உள்ளுணர்வூட்டிய இறைவனையும் இவ்வாலயத்தை கண்டு இறைவனுக்கு புகழ் சேர்க்க வந்திருக்கும் அருட்தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் இறை திருவுளத்தை நிறைவேற்ற நன்கொடைகள் வழங்கிய இவ்வாலய சீரமைப்புக்கு உதவிய நல் உள்ளங்களையும் இவ்வாலயத்தில் இறைவனை தொழுது வணங்க இங்கு திரண்டு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பங்கு தந்தை மற்றும் பங்கு மக்களின் பெயரால் அன்போடு தங்கள் நடனத்தின் மூலம் வரவேற்க வருகின்றனர் நமது பிள்ளைகள்.
ஆலயத்தின் நுழைவு வாயில் மந்திரிப்பு. இப்பொழுது நமது ஆயர் அவர்கள் புதுப்பிக்கப்பட்ட இந்த எழில்மிகு ஆலயத்தின் நுழைவு வாயிலை மந்திரிக்கிறார். அனைவரும் ஆலய நுழைவாயிலை நோக்கி நிற்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே இறைவனின் தூய திரு அவையின் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்து பராமரித்து வரும் விண்ணக தந்தையே, உமது பிள்ளைகளாகி நாங்கள் உம்மை போற்றி புகழ்கின்றோம். நம்பிக்கையோடும் பக்தியோடும் தம்மை அண்டி வருவோருக்கு இறைவனிடமிருந்து அருளையும் ஆசிரையும் ரோஜா மலர் போல் பொழிந்து பாதுகாத்து வரும் நம் பாதுகாவலர் குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவின் திருப்பெயர் விளங்க புதுப்பிக்கப்பட்டுள்ள இவ்வாலயத்தின் வாயிலை ஆசீர்வதித்தருளும். இவ்வாயிலின் வழியே வரும் மக்கள் உமது பராமரிக்கும் உடனிருப்பை என்றும் கண்டுணர்ந்து வளமுடன் வாழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது இந்த ஆலயத்திற்கு மேல் வைக்கப்படவிருக்கின்ற இந்த மிக்கேல் அதிதூதர் சுரூபத்தையும் குழந்தை தெரேசாவின் திருச்சுரூபத்தையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்த நமது வேட்டவலம் மறைவட்ட முதன்மை தந்தை ஆரோக்கியசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மன்றாடுவோமாக. எங்கள் பங்கிற்கு சிறுமலர் என்று அழைக்கப்படுகின்ற குழந்தை இயேசுவின் புனித தெரேசம்மாளையும் இந்த மைக்கேல் தூதரையும் பாதுகாவலர்களாக கொடுத்ததற்காக விண்ணக தந்தை உமக்கு நன்றி கூறுகிறோம். இதோ இவர்கள் வழியில் நாங்களும் பயணிக்க எங்கள் பங்கு மக்கள் அனைவரும் இவரது பயணத்திலே நிழலிலே என்றும் இலைப்பாற்றிட நீர்தாமே எங்களுக்கு துணை செய்யும். அதற்கு துணையாக இருக்கின்ற இந்த சுரூபத்தை ஆசீர்வதித்து அர்ச்சித்தருளும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இப்பொழுது ஆலய மணிகள் முழங்க, மேலத்தாளங்கள் முழங்க, வான வேடிக்கையோடு நமது தாய தந்தை அவர்கள் மற்றும் வேட்டவலம் மறைவட்ட முதன்மை தந்தை, திருவண்ணாமலை மறைவட்ட முதன்மை தந்தை அவர்களோடு இந்த ஆலயமானது மந்திரித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தப்பட இருக்கின்றது.
வார்த்தைக்கிணங்க மதிப்பிற்குரிய ஆயர் தந்தை அவர்களை முதல் திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கிறோம். இரண்டாம் திரியை ஏற்ற பங்கு தந்தை அவர்களை அழைக்கின்றோம். மூன்றாம் திரியை ஏற்ற பங்கு பேரவை துணைத் தலைவர் திருவாளர் ஜெயசீலன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நான்காம் திரியை ஏற்ற இளைஞர்கள் சார்பாக செல்வி ஜெயஸ்ரீ அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஐந்தாம் திரியை ஏற்ற நம்பிக்கையாளர்கள் சார்பாக திருவாளர் சின்னப்பன் அவர்களை அழைக்கின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நமது மதுராம்பட்டு பங்கின் வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள். ஏனென்றால் நமது ஆலயமானது பழைய பழுதுபட்ட நிலையிலிருந்து புதுப்பிக்கப்பட்ட ஒரு நிலைக்கு வந்து சேர்ந்திருக்கின்றது. இது முற்றிலும் இறைவனின் அருள் செயலாகும். இறைவனின் அன்பாலும் அருளாலும் ஆசிராலும் நமது பாதுகாவலர் குழந்தை இயேசுவின் புனித திரேசாவின் பரிந்துரையாலும் இந்த ஆலயமானது புனிதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதற்கு பேருதவியாக இருந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அன்னை மரியாவுக்கு நன்றி செலுத்துவோம். நம் பாதுகாவலர் குழந்தை இயேசுவின் புனித திரேசாவுக்கு நன்றி செலுத்துவோம். அதனைத் தொடர்ந்து இந்த புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தை இந்த பழுது பார்க்கும் பணியை செய்வதற்கும் பல நிலைகளில் எனக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் வழங்கி இதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த நமது மறைமாவட்ட ஆயர் தந்தை அவர்கள், மேதகு முனைவர் அம்ப்ரோஸ் அவர்களுக்கு, இந்த நிகழ்வில் பங்கு கொள்ள வந்திருக்கின்ற அருள் பணியாளர்கள், வேட்டவலம் மறைவட்ட முதன்மை தந்தை, திருவண்ணாமலை மறைவட்ட முதன்மை தந்தை அவர்களையும் அன்போடு வரவேற்று மகிழ்கின்றோம். அனைவரும் கரங்களை தட்டி இவர்களை வரவேற்போம். இந்த நிகழ்வானது மிக முக்கியமான முறையில் நடைபெற உதவியாக இருந்தது நமது தமிழக அரசாகும். தமிழக அரசானது இந்த ஆலயம் கட்டி முடிக்க போதுமான செலவினங்களை நமக்கு வழங்கியிருக்கின்றது. எனவே நாம் அரசிற்கும் நன்றியுள்ளவர்களாக இருக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். எனவே இந்த பலியில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். நமது பாதுகாவலர் குழந்தை இயேசுவின் புனித திரேசாவின் பெயரும் மகிமையும் வாங்க தொடர்ந்து இந்த பலியில் நாம் மன்றாடுவோம். இந்த பலியானது நம் அனைவரின் கருத்துக்களோடு இணைந்து இங்கு இந்த திருப்பலி நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற நமது ஆயர் தந்தை அவர்களின் தனிப்பட்ட கருத்துக்கள் நிறைவேறவும், இங்கு இருக்கின்ற அருட்பணியாளர்களின் கருத்துக்கள் நிறைவேறவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் சிறப்பாக யோசேப் அன்பியம், அந்தோணிராஜ், விமலா இவர்களின் மகன் ஆலன் பிரியா இவரின் 6வது பிறந்தநாள் நன்றி பலியாகும். இன்று தங்களது திருமண வாழ்வின் வெள்ளி விழாவை சிறப்பிக்கின்ற ஆரோக்கியதாஸ், சூசன் மேரி, அருண் செல்வி இவர்களின் குடும்ப நன்றி பலியாகும். அந்தோணிசாமி, ஜெயராக்கினி, அருண் பாபு, வேளாங்கண்ணி ரோசி, ரதீஷ் ஆண்டனி, ரியா ஆண்டனி இவர்களின் குடும்ப நன்றி பலியாகும். வேளாங்கண்ணி ராஜ், ஆரோக்கிய மேரி, ரேகா, ஜாய் சாவியோ, ஜோ சாவியோ இவர்களின் குடும்ப நன்றி பலியாகும். மரித்த திரேசா என்பவரின் 5ஆம் ஆண்டு நினைவு பலியாகும். இவர்கள் குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்களின் இளைப்பாற்றிற்காகவும் இந்த பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது குற்றம் குறைகளை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம்.
அனைத்திற்கும் ஒளியூட்டி வாழ வைக்கும் இறைவா, மனிதன் மேல் தனிப்பட்ட அன்பை நீர் பொழிகின்றீர். இதனால் வானக தந்தையை நீர் மக்களை பேணி பராமரிப்பது மட்டுமல்ல, அரவணைக்கும் உமது அன்பினால் பாவத்திலிருந்தும் அவர்களை விடுவிக்கின்றீர். நீரே அவர்களை தலையாகிய கிறிஸ்திடம் கூட்டி செல்கின்றீர். கருணை மிகுந்த உமது திட்டத்தால் பாவக்கரை படித்த மனிதர் திருமுழுக்கு ஊற்றில் இறங்கி கிறிஸ்துவோடு இறந்து அவரோடு உயிர்த்து அவரது உடலின் உறுப்புகளாக மாறவும் நிறைவாழ்வுக்கு உரிமையாளராக திகழவும் நீரே திருவுளமானீர். எனவே இத்தண்ணீரை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். எங்கள் மீதும் இந்த பீடத்தின் மீதும் தெளிக்கப்படும் இத்தண்ணீர் மீட்பளிக்கும் திருமுழுக்கின் அடையாளமாக இருக்கின்றது. இதனால் நாங்கள் கிறிஸ்துவில் கழுவப்பட்டு ஞானப்பீடமாக அமைக்கப்பட்டுள்ளோம். இப்பீடத்தில் திருமறை பொருட்களை கொண்டாடும் நாங்களும் எங்கள் சகோதர சகோதரிகள் அனைவரும் விண்ணக எருசலேம் ஒரு நாள் வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். பேரிறக்கமுள்ள தந்தையே, இறைவனின் மாட்சிக்காகவும் குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவின் புகழுக்காகவும் கட்டப்பட்டு புதுப்பிக்கப்பட்ட இவ்வாலயத்தையும் இதில் வைக்கப்பட்டிருக்கின்ற புனித பொருட்களையும் திரு வழிபாட்டுக்கு பயன்படுத்தப்படும் திருப்பண்டங்களையும் இங்கு குழுமிருக்கின்ற மக்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுகின்றோம். முது எல்லையற்ற அன்பையும் அருளையும் பாதுகாப்பையும் ஆற்றலையும் வழி நடத்துதலையும் நம்பிக்கையோடு இவ்வாலயம் நோக்கி வரும் முது பிள்ளைகளையும் இவ்வாலயத்தின் பாதுகாவலர் குழந்தை இயேசுவின் புனித தெரேசா வழியாக பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாமலை இறைவன் நம்மை திறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவுள்ள வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆகுக
மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, பாஸ்கா விழாவை கொண்டாடி நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பாஸ்கா கொண்டாட்டத்தின் பயன்களை நாங்கள் எல்லா காலங்களிலும் தூய்த்திட செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பின் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய வாசகம் நற்செய்தி அறிவிப்பு பணியில் கடவுளின் அருட்செயல் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நமக்கு எடுத்துரைக்கிறது. பவுல் அடிகளார் பிலிப்பு நகரில் ஆற்றிய நற்செய்தி பணியின் போது லீதியா என்னும் பெண்ணின் உள்ளத்தை ஆண்டவர் திறக்கிறார். தூய ஆவியின் தூண்டுதலால் லீதியாவும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்று நற்செய்தி பணியாளர்களுக்கு தங்கள் இல்லத்திலேயே தங்கும் வசதி செய்து கொடுத்து திருச்சபையின் வளர்ச்சிக்கு துணையாக நிற்கின்றார். நாமும் இறைவார்த்தையை கேட்கும்போது நம் உள்ளத்தை ஆண்டவர் திறக்கவும் அந்த வார்த்தையின்படி வாழ்ந்து நற்செய்திக்கு சான்றுகளாகவும் வரம் வேண்டி இவ்வாசகத்திற்கு பக்தி பூர்வமாக செவிசாய்ப்போம். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், பிரிவு 16, இறை சொற்றொடர்கள் 11-15 முடிய. பவுல், சீலா, திமோத்தேயு, லூக்கா ஆகிய நாங்கள் துரோவாவிலிருந்து கப்பல் ஏறி சமுத்திராக்கு தீவுக்கும் மறுநாள் நெயாப்பொலி நகருக்கும் நேராக சென்றோம். அங்கிருந்து மாசிதோனிய பகுதியின் முக்கிய நகரான பிலிப்பி சென்றோம். அது ரோமையரின் குடியேற்ற நகரம். அந்நகரில் சில நாள்கள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளன்று நாங்கள் நகர வாயிலுக்கு வெளியே வந்து ஆற்றங்கரைக்கு சென்றோம். அங்கு இறைவேண்டல் செய்யும் இடம் ஏதேனும் இருக்கும் என்று எண்ணி அமர்ந்து அங்கே கூடியிருந்த பெண்களோடு பேசினோம். அங்கு தியத்திரா நகரை சேர்ந்த பெண் ஒருவர் நாங்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் பெயர் லீதியா. செந்நிற ஆடைகளை விற்பவரான அவர் கடவுளை வழிபட்டு வந்தார். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர். அதன்பின் அவர் எங்களிடம், நான் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவள் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டுக்கு வந்து தங்குங்கள் என்று கெஞ்சி கேட்டு எங்களை இணங்க வைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மக்களின் மீது பேரன்பு கொள்கின்றார்.
உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள். ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். உங்களை தொழுகக்கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள். உங்களை கொல்லுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக என்னும் காலமும் வருகிறது. தந்தையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் தான் இவ்வாறு செய்வார்கள். இவை நிகழும் நேரம் வரும்போது நான் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்ளுகின்றார், பேரன்பு கொள்ளுகின்றார். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, இதைத்தான் நாம் இன்றைக்கு தியான பாடலாக பாடினோம். கடவுள் நம்மீது விருப்பம் கொள்கின்றார், நம்மீது அன்பு கொள்கின்றார். இதோ இன்றைக்கு உங்களை பார்த்து அவர் சொல்லுகின்றார், நான் உங்கள் மீது அன்பு கொள்கின்றேன், உங்கள் மீது நான் பேராவல் கொள்ளுகின்றேன், நீங்கள் எனது பிள்ளைகள், நான் உங்களுக்காக என்னாலும் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்கின்ற அந்த ஒரு உணர்வினை நாம் இன்றைக்கு அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அன்பினரை சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, நம் கடவுள் உறவின் கடவுள். நம் கடவுள் நம்மோடு இருக்க விரும்புகின்ற கடவுள். நாம் அதை உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் கடவுள் நம்மீது அக்கறை கொண்டிருக்கின்றார் என்பதனை இந்த நாள் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. தனது பிரசன்னத்தை, தனது அருகாமையை குறிப்பிடுகின்ற வகையில் இந்த ஆலயத்தின் வழியாக அவர் வெளிப்படுத்துகின்றார். அனைத்திலும் எல்லாவற்றிலும் காணக்கூடிய கடவுளாக இருக்கின்றாரோ இல்லையோ, எல்லா இடங்களிலும் அவருக்கு சொந்தமானது, எங்கும் அவர் இருக்கலாம், நம்மிலும் இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி தனது தெய்வீக பிரசன்னத்தை இந்த ஆலயத்திலே அவர் வெளிப்படுத்துகின்றார். நான் உனக்காக இருக்கின்றேன், நீங்க தாராளமாக வரலாம், தாராளமாக ஜெபிக்கலாம், என்னை போற்றலாம், என்னோடு நீ நேரம் செலவிடலாம், ஏன் சில வேளைகளில் நீர் வந்து என்னோடு சண்டையும் போடலாம். ஜெபத்தில் ஒரு சின்னத்தில் வந்து சண்டை போடுவாங்க, கண்ணாமண்ணான்னு திட்டுவாங்க. நான் என் கண்கூடாக பார்த்துருக்கின்றேன். கோயில் முன்னாடி வந்து ஒரு அம்மா எரிச்சலில் மண்ணை வாரி விட்டுச்சு, சாமி நீ நாசமாக போவ அப்படின்னு சொல்லி. சாமி, இது கடவுளிடம் நமக்கென இருக்கின்ற உரிமை.
பக்கத்து வீட்டில் போய் இதெல்லாம் செய்ய முடியாது. இது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற உரிமை. கடவுளோடு சண்டை போடலாம். காரணம், அவர் நம்மை அதிகமாக அன்பு செய்கின்றார். நம்மை பொறுத்து கொள்வார், நம்மை ஏற்றுக்கொள்வார். ஏன் சில வேளைகளில் ஆலயத்தில் வந்து தூங்கலாம், நிம்மதியாக தூங்கலாம். அவருடைய பிரசன்னத்தில் நாம் மன நிம்மதியாக உட்காரலாம், இளைப்பாறலாம். வேறு எந்த இடமும் கிடைக்காது. அன்பினரை சகோதர சகோதரிகளே, நம்மையும் இந்த இறை சமூகத்தையும் கடவுள் நிறைவாக அன்பு செய்கின்றார், நிறைவாக ஏற்றுக்கொள்கின்றார் என்பதனுடைய வெளி அடையாளம்தான் இந்த ஆலயம். தனது உடனிருப்பை, தனது இருப்பிடத்தை தனக்கென அவர் ஏற்படுத்தி கொண்டார். யாரோ ஒரு சாமியார் வந்து கட்டியிருக்கலாம், நமது மக்கள் உதவி செய்திருக்கலாம். ஆனால் இது கடவுளுடைய திட்டம். கடவுள் தனக்கென ஒரு கூடாரத்தை அமைத்துக் கொள்கின்றார். கடவுள் தனக்கென ஒரு இல்லிடத்தை இந்த மக்கள் மத்தியிலே அமைத்துக் கொள்ளுகின்றார். இது கடவுளுடைய திட்டம். இதை நாம் கடவுளுக்கு புகழஞ்சலியாக செலுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். கடவுளே, நீர் உமக்கென ஒரு வீட்டை, ஒரு இல்லத்தை எனது கிராமத்தில், எனது வீட்டுக்கு அருகிலே அமைத்திருக்கின்றீர். நான் உன்னை புகழ்கின்றேன், நான் உன்னை போற்றுகின்றேன் என்கின்ற ஒரு நன்றி பெருக்கு நமக்கு வர வேண்டும். அன்பினிறை சகோதர சகோதரிகளே, எல்லா கிராமங்களுக்கும் இது கிடைக்காத பாக்கியம். அதுவும் நமக்கென குழந்தை இயேசுவின் தெரேசால் என்கிற ஒரு புனிதையை நமக்கு பாதுகாவலியாக கொடுத்து, நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதுகாவலில் இருக்கின்றோம். நான் மீண்டுமாக சொல்லுகின்றேன், நாம் உணர்ந்தாலும் சரி, உணராவிட்டாலும் சரி, அந்த புனிதை நமக்காகவும், நமது குடும்பத்தினருக்காகவும், நமது பிள்ளைகளுக்காகவும் பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார். இது உண்மை. யோசித்து பாருங்கள், நமது வாழ்வு எப்படி ஓடிக்கொண்டிருக்கின்றது, ஒவ்வொரு நாளும் எவ்வாறு கடந்து கொண்டிருக்கின்றது. கடவுள் நம்மோடு இருந்து செயல்படுகின்றார், நம் புனிதை நம்மோடு இருந்து செயல்படுகின்றார் என்பதனை உணர நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பினரை சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்திலே இன்னொன்றையும் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நாமும் ஒவ்வொருவரும், திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் கடவுள் வாழும் ஆலயம், இல்லம். இது ஏதோ இந்த கல் சுவர்களால் ஆன இந்த ஆலயம் மட்டும்தான் கோவில் இல்லை. நாம் ஒவ்வொருவரும் கடவுள் வாழ்கின்ற ஒரு ஆலயம் என்பதனையும் இந்த நாள் நமக்கு அறிவுறுத்துகின்றது. கடவுள் நம்மை ஆக்கிரமித்துக் கொள்கின்றார். கடவுள் நம்மையே அவருக்காக எடுத்துக்கொள்கின்றார். அவர் நம்மிலே வாழ்கின்றார், அவர் நம்மிலே நடக்கின்றார், அவர் நம்மிலே ஓடுகின்றார், அவர் நம்மிலே அழுகின்றார், அவர் நம்மிலே சிரிக்கின்றார், அவர் நம்மிலே ஒருவராக இருக்கின்றார். அன்பினரை சகோதர சகோதரிகளை, பாவம் செய்கின்ற போது தவிர மற்ற எல்லா வாழ்க்கையினுடைய சூழல்களிலும் அவர் நம்மோடு இருக்கின்றார் என்பதனை இந்த நாள் நமக்கு அறிவுறுத்துகின்றது. அதிலும் குறிப்பாக இது கட்டடமாக இருக்கின்ற இந்த ஆலயமாக இருந்தாலும் சரி, இதோ நம் வாழ்வு என்கின்ற ஒரு ஆலயமாக இருந்தாலும் சரி, எல்லாம் புனரமைக்கப்பட வேண்டும், எல்லாம் சீர் செய்யப்பட வேண்டும், எல்லாம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இது காலத்தினுடைய கட்டாயம். எவ்வாறு இந்த ஆலயம் புனரமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதோ, இன்னும் வேலை முடியல, புனரமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதோ, அதே போன்று நமது வாழ்வும் கூட புனரமைக்கப்பட வேண்டும். தேவையில்லாதவைகள் நீக்கப்பட வேண்டும். விரிசல்கள் எல்லாம் சரி செய்யப்பட வேண்டும். அழுக்குகள் எல்லாம் எடுக்கப்பட வேண்டும். வண்ணம் தீட்டப்பட வேண்டும். இந்த கட்டிடத்திற்கு மட்டுமல்ல, நமது வாழ்வுக்கும் கூட, நமது அன்றாட வாழ்வுக்கும் கூட, ஒரு சமூக சமய வாழ்வுக்கும் கூட நாமும் புனரமைக்கப்பட வேண்டும், நாமும் சீரமைக்கப்பட வேண்டும்,
நாமும் சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்கின்ற வாழ்க்கை பாடத்தையும் இந்த நாள் நமக்கு அறிவுறுத்தது. கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, இது நம்மால் இயலுமா? எனக்கு சக்தி இருக்கின்றதா, எனக்கு பலம் இருக்கின்றதா என்கின்ற கேள்விக்கு கண்டிப்பாக இயேசு சொல்லுகின்றார், உங்களுக்கென ஒரு துணையாளரை அனுப்புவார் என் தந்தை. நமக்கு துணையாளர் தரப்படுகின்றார். இயேசு இறப்பதற்கு முன்பாக இதையெல்லாம் தனது சீடர்களுக்கு சொல்லுகின்றார், தான் அன்பு செய்த சீடர்களுக்கு சொல்லுகின்றார். இதோ நீங்கள் என்னை கண்கூடாய் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், காலம் வரும், நேரம் வரும், நான் இங்கிருந்து சென்று விடுவேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். நேற்றைய நற்செய்தி, நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டுவிட மாட்டேன், நான் உங்களை கை கழுவி விட்டுவிட மாட்டேன், உங்களை நான் அனாதைகளாக விட்டுவிட மாட்டேன், நான் உங்களை அன்பு செய்கின்றேன். உடல் அளவில் நான் இல்லாவிட்டாலும் கூட உங்களுக்கு ஒரு தூய ஆவியானவர் வருவார், துணையாளர். துணையாளர் என்று சொல்லுகின்ற போது நாம் செய்யக்கூடிய பணிகளை மிக முழுமையாக செய்வதற்கு, நல்லவைகளாக செய்வதற்கு, எடுத்துரைப்பதற்கு, சரியானவற்றை பிறருக்கு சுட்டி காட்டுவதற்கு, ஒரு முன்னுதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர் நமக்கு சக்தியை தருகின்றார். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, அந்த சக்தியை நாம் திருமுழுக்கிலே பெறுகின்றோம், அந்த சக்தியை நாம் உறுதி பூசலிலே பெறுகின்றோம். அதே ஆவினுடைய அபிஷேகம் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த பொது குருத்துவத்திலும் தனி குருத்துவத்திலும் நமக்கு கிடைக்கின்றது. ஏன் அன்பினரை சகோதர சகோதரிகளே, இறை சமூகத்தையும் இந்த குருவையும் அச்சித்த அதே ஆவியானவர் தான் இந்த பலிப்பீடத்தையும் அச்சிக்கின்றார். இந்த பலிப்பீடமும் அவராலே அச்சிக்கப்பட்டிருக்கின்றன. அதனால்தான் இந்த ஆலயம், இந்த ஆலயத்தில் இருக்கின்ற இந்த பீடம் மிக மிக முக்கியத்துவம் பெறுகின்றது. இந்த பீடம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றது, கிறிஸ்து என்கின்ற குருவை பிரதிபலிக்கின்றது. இங்கு கிறிஸ்து தன்னையே பலியாக்குகின்றார். இந்த கிறிஸ்து தான் உட்கொள்ளப்படுகின்றார். இந்த உட்கொள்ளுதல், நற்கருணை ஏற்றுக்கொள்ளுதல் வழியாகத்தான் இன்றைக்கு திரு அவை, திருச்சபை வளர்ந்து கொண்டிருக்கின்றது, வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்பினிறை சகோதர சகோதரிகளே, எனவே இந்த ஆலயத்திற்கும், கட்டிடமாக தென்படுகின்ற இந்த ஆலயத்திற்கும், மனிதர்களாக, தனி மனிதர்களாக, குடும்பமாக வாழ்கின்ற நம்மை போன்ற ஆலயங்களுக்கும் தொடர்பு இருக்கின்றது, தொடர்பு இருக்கின்றது. முரண்டு பிடிக்காதீர்கள். கேம்பஸுக்கு உள்ளே வந்துட்டால் நான் கோயிலுக்கு வந்த மாதிரி, பூசை பார்த்தா மாதிரி, நான் பங்கு தந்தையாக இருக்கும்போது சொல்வது, நீ நீ வெளியே கூட உக்காந்துரு, ஆனால் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உன் காலை எடுத்து இந்த ஆலயத்திற்குள் வைத்து விட்டு செல், நீ ஆசீர் பெறுவாய், கடவுளுடைய பிரசன்னத்தால் நீர் ஆட்கொள்ளப்படுவாய். வெளியிலே வந்துட்டு அப்படியே போகிறது ஒரு கிறிஸ்தவனுக்கு அழகல்ல. அந்த உணர்வினை, அந்த உறவினை நாம் பெற வேண்டும். அன்பினரை சகோதர சகோதரிகளே, இந்த உறவு இருக்கின்ற போது நாமும் புதுப்பிக்கப்படுகின்றோம். அன்றாடும் ஒவ்வொரு நாளும் நமக்கும் பிறருக்கும் உள்ள உறவினை நாம் புதுப்பிக்கின்றோம், நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவினையும் நாம் புதுப்பித்து கொண்டே இருக்கின்றோம். அப்பொழுதுதான் மாற்றம் வரும். நாம் எல்லோருமே புனிதர்கள் அல்ல, குறை உள்ளவர்கள். இது கடவுளுக்கு தெரியும். எப்படி அவர் நம்மை நிறைவுள்ளவராக மாற்றுகின்றார்? தன்னையே கொடுப்பதின் வழியாக, தன்னையே நமக்கு காணிக்கையாக கொடுப்பதின் வழியாக இதை நாம் உணர வேண்டும். நாம் என்னமோ கடவுளுக்கு பெரிய காணிக்கைகள் கொடுக்கின்றோம் என்று ஒரு சில வேளைகளிலே நம்மையே நாம் தேற்றிக் கொள்கின்றோம். அல்ல, கடவுளே தன்னை நமக்காக காணிக்கையாக மாற்றுகின்றார், பலி கொடுக்கின்றார், தன்னை பிட்டு உண்ண அழைக்கின்றார், தனது வாழ்க்கை முழுவதையுமே நமக்கு என்ன தருகின்றார். காரணம், அவருக்கு நம்மை பற்றி தெரியும், நமது குறைபாடுகள் தெரியும், நமக்கு சக்தி வேண்டும் என்று அவருக்கு தெரியும், நமக்கு ஆற்றல் வேண்டும் என்று அவருக்கு தெரியும். நமது சக்தியால், நமது சுய ஆற்றலால் எல்லாவற்றையும் சாதித்து விட முடியாது என்பது அவருக்கு தெரியும்.
அதனால்தான் அவர் தன்னையே கொடுக்கின்றார், தன்னையே காணிக்கையாக்குகின்றார், தன்னையே அர்ப்பணிக்கின்றார். எத்தகைய ஒரு கடவுளை நாம் பெற்றிருக்கின்றோம், எத்தகைய ஒரு அன்பான கடவுளை நாம் பெற்றிருக்கின்றோம். அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, இதை உணர்ந்தால் மட்டுமே போதும். நாம் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடக்கூடாது, நாம் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடக்கூடாது. கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்ற அந்த நம்பிக்கையை மட்டும் நாம் நழுவிவிடக்கூடாது. அதற்கு சாட்சியாக இந்த ஆலயம் நிற்கின்றது, அதற்கு சாட்சியாக உங்களோடு வாழ்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். நமது குடும்பத்தில் எடுத்துக்கொள்வோம், கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உடன்பிறப்புகள். என்னைக்காவது எனது கணவனில் அல்லது எனது மனைவியில் கடவுள் வாழ்கின்றார், எனது பெற்றோரில் எனது பிள்ளைகளில் கடவுள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், என்னைக்காவது நம்ம நினச்சிருப்போமா? இதை என்னைக்காவது? இது உண்மை, இது உண்மை. இந்த நற்கருணை பேழைக்கும் நமக்கும் வித்தியாசம் கிடையாது. அதே நற்கருணையை தான் நாம் உட்கொள்கின்றோம், அதே நற்கருணையை தான் நாம் தாங்கி செல்லுகின்றோம். அதே கிறிஸ்து. அந்த கடவுளுடைய பிரசன்னம் வெளிப்பட வேண்டாமா? குறிப்பாக நம்மோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றவர்கள், குறிப்பாக கணவன் மனைவி பெற்றோர்கள் பிள்ளைகள் உடன்பிறப்புகள். நம்ம குடும்பம் இதை உணர்ந்தால், நமது குடும்பம் இதை உணர்ந்தால், நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள் இதை உணர்வார்கள். நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள் இதை உணர்ந்தால் இந்த ஊர் நல்லா இருக்கும், நமது அன்பியங்கள் நன்றாக இருக்கும். நமது அன்பியங்கள் நன்றாக இருந்தால் இந்த இறை சமூகம் நன்றாக இருக்கும். இந்த இறை சமூகம் நன்றாக இருந்தால் நம்மை சுற்றியுள்ள கிராமங்கள் நன்றாக இருக்கும். அன்பின் இறை சகோதர சகோதரிகளை, இதைத்தான் நான் உங்களோடு சேர்ந்து தியானிக்க விரும்புகின்றேன். இந்த ஒரு கருத்தை தான், நானும் கடவுள் வாழ்கின்ற ஒரு இல்லம், நானும் கடவுள் குடிகொள்கின்ற ஒரு வீடு, நானும் ஒரு கோவில். கண்டிப்பாக புனரமைப்போம், சுத்தம் செய்வோம், நமது உள்ளத்தை நமது இதயத்தை சுத்தம் செய்வோம், நல்ல பாவ சிந்தனம் செய்வோம். அதைவிட முக்கியமானது, நமது குடும்பங்களில் சிறு சிறு சண்டைகள் வருகின்ற போது அதை பொறுத்து கொள்கின்ற அந்த மனோபாவம், மன்னிக்கின்ற ஒரு மனோபாவம், மன்னிப்பு கேட்கின்ற அந்த மனோபாவம் நமக்கு இருக்குமேயானால், நான் சொல்லுவேன், கடவுள் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். கடவுள் நம்மோடு, நான் ஆணாக இருக்கின்றேன் அதனால் நான் சொல்வதெல்லாம் சரி என்று நாம் இருமாப்போடு இருந்துவிட முடியாது. நான் தான் வீட்டில் இருக்கின்ற பெரியவள், நான் சொல்வதைத்தான் எல்லோரும் கேட்க வேண்டும் என்று ஒரு பெண் ஆணவத்தோடும் இருக்க முடியாது. எல்லோருமே குறைப்பட்டவர்கள், எல்லோருக்கும் எல்லோரும் தேவைப்படுகின்றவர்கள். இத்தகைய ஒரு சூழலில் மன்னிப்பு கோருவது நமக்கு நல்லதல்லவா? மன்னிப்பு அளிப்பது நமக்கு நல்லதல்லவா? பிறரை பொறுத்து கொள்வது நமக்கு நல்லதல்லவா? இது வேறு யாரையுமே பாதிக்க போகிறதில்ல, உங்களை தான் பாதிக்க போகுது. நீங்கள் மன்னிக்காத போது அது உங்களைத்தான் பாதிக்கின்றது. நீங்கள் அன்பு செய்யாத போது அது உங்களைத்தான் பாதிக்கின்றது. பிறரை ஏற்றுக்கொள்ளாத போது அது உங்களைத்தான் பாதிக்கின்றது. பிறரை வெறுப்போடு பார்க்கின்ற அந்த தருணங்கள் உங்களைத்தான் பாதிக்கின்றது, மற்றவர்களை பாதிப்பது அல்ல. பேசாமல் திரும்பி செல்வது, பார்க்காமல் போவது, அது உங்களைத்தான் பாதிக்கின்றது. அன்பினரை சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, இதை மனத்தில் இருத்துவோம். கடவுள் என்னை அன்பு செய்கின்றார், கடவுள் எனது குடும்பத்தை அன்பு செய்கின்றார், கடவுள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த குணநலன்களில் எல்லாவற்றையும் என்னோடு வாழ்கின்றவரிடமும் கொடுத்திருக்கின்றார். அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். கடவுள் எல்லோருக்கும் அந்த குணநலன்களை கொடுத்திருக்கின்றார். அன்பு செய்வது, பொறுத்து கொள்வது, ஏற்றுக்கொள்வது, மன்னிப்பது, நீதியோடு இருப்பது, நேர்மையோடு இருப்பது என்று நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த சக்திகள் எல்லாம் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. எனக்கு மட்டுமல்ல, உனக்கும் தரப்பட்டிருக்கின்றன. இதை நானும் உணர வேண்டும், என்னோடு வாழ்கின்றவர்களும் உணர வேண்டும். எனவே இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம்.
இந்த ஆலயத்திற்காக, இந்த கட்டிடம் கட்டுவதற்காக எவ்வளவு பேர் உதவி செய்திருப்பார்கள். தெரிந்தும் தெரியாமலும், நம்ம யாருன்னே தெரியாது, பலர் உள்நாடு வெளிநாடு என்று இந்த ஆலயம் அமைப்பதற்கு உதவி செய்திருப்பார்கள். காரணம், அவர்களுக்கு கடவுள்தான் முக்கியம், கடவுளை நம்புகின்ற இந்த இறை சமூகம்தான் முக்கியம். அதே போன்று இன்றைக்கு இந்த புனரமைக்கப்பட்டிருக்கின்றது. பல நல்ல உள்ளங்கள் நமக்கு உதவி செய்திருக்கின்றார்கள். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதே சமயம், ஆண்டவனே, நானும் ஒரு ஆலயம், என்னையும் புதுப்பிக்க அருள் தா, என்னையும் புதுப்பித்து கொள்ள தைரியத்தை தா, என்னையும் புதுப்பித்து கொள்ள எனக்கு விருப்பத்தை தா என்ற ஜெபம் தொடர்ந்து இருக்கட்டும். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நமது மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். மன்றாட்டுக்கள். உங்கள் பதில். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவைக்காக வழிகாட்டும் இறைவா, எம் திருத்தந்தை ஆயர்கள், சிறப்பாக இன்றைய திருப்பலியை நிறைவேற்றும் எம் ஆயர் தந்தை அம்ப்ரோஸ் பிச்சைமுத்து, குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் ஆகிய அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். இவர்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் என்ற உமது சொல்லுக்கு செவிசாய்த்து உமது அன்பை உலகுக்கு பறைசாற்ற தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலக தலைவர்களுக்காக மன்றாடுவோம். அமைதியின் அரசரே, உலகெங்கும் அமைதி நிலவும், தலைவர்கள் அனைவரும் சுயநலமின்றி பொதுநலத்திற்காக உழைக்க வேண்டுகிறோம். குறிப்பாக எம் நாடெங்கும் நல்லாட்சி, சமூக நீதி, மத நல்லிணக்கணம் மற்றும் சகோதரத்துவம் செழிக்க செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளையோருக்காக ஞானத்தின் ஊற்றே, உயிர்த்த ஆண்டவர் வாக்களித்த தூய ஆவியின் துணையோடு எம் பிள்ளைகளுக்கும் இளையோருக்கும் தங்கள் வாழ்விற்கான நல்வழியை தேர்ந்தெடுத்து கல்வியிலும் பணிகளிலும் சிறந்து விளங்கி தீய வழிகளும் விலகிய நல்வாழ்வு பெற்றிட வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துயருவோருக்காக ஆறுதல் அளிப்பவரே, உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்ற உமது வாக்குறுதியை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ள அருள் புரியும். வாழ்வின் சவால்களையும் துன்பங்களையும் கண்டு அஞ்சாமல் நாங்கள் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள் என்ற உமது வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு வெற்றிகரமான வாழ்வு நடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பங்கு மக்களுக்காக தூய்மையின் இருப்பிடமே, இத்திருப்பலியில் கூடியுள்ள நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை எங்கள் உள்ளங்களில் தூயவராக கொண்டு போற்றவும், பிறருடன் பணிவுடன் மரியாதையுடன் பழகவும், குற்றமற்ற மனசாருடன் வாழ்ந்து நன்மை செய்து துன்பங்களில் உமது சாட்சிகளாய் வழங்கவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். கரங்களை குவிப்போம். கண்களை மூடிய வண்ணமாக நம்மோடு நமது குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். கரங்களை குவிப்போம். கண்களை மூடுவோம்.
கடவுளுடைய பிரசன்னத்திலே நமது குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நினைப்போம். நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். பெற்றோர்களே, பெரியோர்களே, உங்களது பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். நல்வாழ்வு வாழவும், இறைபக்தியோடு இருக்கவும், நன்றாக படிக்கவும், வேலை வாய்ப்பு வரன் அமையவும் அவர்களுக்காக சிறப்பாக ஜெபியுங்கள். அன்பு பிள்ளைகளே, உங்களது பெற்றோர்களுக்காக, வீட்டில் இருக்கின்ற பெரியோர்களுக்காக, தாத்தா பாட்டிக்காக சிறப்பாக நன்றி செலுத்துங்கள். இந்த நேரத்திலே அவர்களுக்காக ஜெபியுங்கள். நல்ல உடல் சுகத்தோடு வாழ வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் கடவுள் இருக்க வேண்டும். உண்மையாகவே குடும்பத்திலே கடவுள் நடுமையமாக இருக்க வேண்டும் என்று பிள்ளைகளே, உங்களது குடும்பத்திற்காக, பெற்றோருக்காக, பெரியோருக்காக ஜெபியுங்கள். நமது குடும்பமும் ஒரு குட்டி திருச்சபை. நமது குடும்பமும் கடவுள் வாழ்கின்ற இல்லம். இத்தகைய ஒரு உணர்வினை ஒவ்வொருவரும் பெற நாம் மன்றாடுவோம். அன்பு தெய்வமேயர், வாழ்ந்த நேரத்திற்காக இங்கு வந்திருக்கின்ற அனைவருக்குமாய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இங்கு வந்திருக்கின்ற குழந்தைகள், சிறுவர் சிறுமியர், இளையோர் இளம்பெண்கள், பெற்றோர் பெரியோர், அருட்சகோதரி மற்றும் அருட்பணியாளர்கள் அனைவருக்குமாய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் உமது இல்லத்தில் எங்களை ஒன்றாக கூட்டியிருக்கின்றீர். நீர் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர் என்பதனுடைய வெளி அடையாளமாக இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது. அதே வேளையில் நாங்கள் உள்ளே இருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் கூட நீர் உரைகின்ற இல்லங்கள் என்கின்ற நினைவை எங்களுக்கு ஏற்படுத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆலயமும் நாங்களும் ஒன்றிணைந்து உமது பிரசன்னத்தை வெளிப்படுத்த வேண்டுமாய் இந்த நேரத்திலே மன்றாடுகின்றோம். புனரமைக்கப்பட்ட இந்த ஆலயம் போல எங்களது வாழ்வும் புனரமைக்கப்பட்டு சீராக்கப்பட்டு அதனால் உமது பிரசன்னம் தெளிவாய் விளங்கும்படியாக அருள் வேண்டி நிற்கின்றோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு நிறைவாக தந்தருள்வீராக. ஆமென். ஆமென்.
அன்பினரை சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, என்னுடைய உடையமான இப்பலி எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நம் நன்மைக்காகவும் புனித திரு அவையின் நலனுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீ தந்திருப்பதா அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பு கூறிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பணிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக உம்மிடம் தம்மையை கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாதரனை வரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி போற்றுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர் உம்முடைய படைப்புகள் எல்லாம் புகழ்வது தகுமே. ஏனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறைமறை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மார்பனவாக அவர் பணித்தவாறை மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு இருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரை திருமணி மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் எதிர்பார்க்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருவின் காணிகையை கண்ணோக்கி அருளமை கொண்டாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளங்கோணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதி உடையவர்கள் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் அம்புரோஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னால் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுதல நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரின் நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்கு உரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பினரை சகோதர சகோதரிகளே, உங்களோடு இணைந்து இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டதற்காக, நிறைவேற்றியதற்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றேன். என்னோடு இணைந்து திருப்பலியில் கலந்து கொண்ட, நிறைவேற்றிய அனைத்து குருக்களுக்கும் எனது சிறப்பான நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். இந்த திருப்பலிக்கு ஏதுவாக இருந்த, உதவி செய்த நமது பாடகர் குழுவினரையும் பாராட்டுகின்றேன். அன்பினரை சகோதர சகோதரிகளே, உங்களது வரவேற்புக்கு நன்றி. காலதாமதத்திற்காக வருந்துகின்றேன். இருந்தாலும் என்னை நீங்கள் வாஞ்சியோடு வரவேற்றீர்கள். அதற்காக நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். இறைவனுடைய அருள் உங்களோடு என்றும் இருக்க வேண்டுமா இந்த திருப்பலியிலே ஜெபித்தேன். இன்றைய இறுதி ஜெபத்திலே நாம் இவ்வாறாக ஜெபித்தோம். நீர் புதுப்பிக்க திருவுளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளமை வேண்டுகின்றோம் என்று. இது எதேச்சையாக அமைந்தது. நாமும் புதுப்பிக்க, இந்த ஆலயத்தைப் போல நாமும் புதுப்பிக்க கடவுள் திருவுளம் கொள்கின்றார். அவர் நம்மோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த ஆறுதல் நம் ஒவ்வொருவரையும் வாழ வைக்கட்டும். எனவே நீங்கள் தனிமையில் இல்லை, கடவுள் உங்களோடு இருக்கின்றார். கடவுள் எல்லா நிலைகளிலும் உங்களை தாங்குகின்றார், உங்களை சேர்த்து சுமக்கின்றார். இந்த நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். இறைவன் உங்களையும் உங்களது பிள்ளைகளையும் உங்களது உறவுகளையும் அவர் காக்கவும், உங்கள் குடும்பங்கள் நிறைவான அமைதியில் சமாதானத்தில் இருக்கவும் தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். நீங்களும் கூட எனக்காகவும் நமது மறைமாவட்டத்திற்காகவும் சிறப்பாக ஜெபிக்க அன்போடு கோருகின்றேன். இந்த அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த பங்கு பணியாளர் சுகநாயம் அவர்களுக்கு எனது சிறப்பான நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். அனைவரும் கரவுளை எழுப்பி நமது பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பல முனைப்புகள் எடுத்து இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பெற அவர் ஆசைப்பட்டார். அது கடவுளுடைய ஆசையாகவும் இருந்தது. அது நிறைவேறும் தருணத்திலும் இருக்கின்றது. எனவே அவருக்காக, அவரது பணிக்காக, அவரது வாழ்வுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து இறைவன் அவரை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் தொடர்ந்து நாம் அவருக்காகவும் ஜெபிப்போம். சிறப்பாசிற்காக அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்க பெருக்கால் நிலை வாழும் உரிமை பேற்றை பெறும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.
அன்புக்குரியவர்களே, அனைவரும் ஒரு 10 நிமிடம் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நன்றி நவிலனின் முதல் நிகழ்வாக ஒரு சிறிய நடனத்தோடு நாம் இந்த நிகழ்வை தொடங்குகின்றோம். நடனமாட நமது பிள்ளைகள் வருகின்றார்கள். எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போலே இங்கே யாருங்க. எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க. கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க, கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க. அவர் கோயில் முன்னே ஒன்னா கூடி வாருங்க, சேர்ந்து ஆடுங்க. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையை தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. ஆமா, இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையை தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க. ஆமா, எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போலே இங்கே யாருங்க. சொல்லுங்க. உள்ளங்கையில் நம்ம பேரை எழுதி வச்சாரு, அத கண்ணில் உள்ள மணிய போல காத்து நின்னாரு. நாம போகும் பாதையெல்லாம் முன்னே போவாரு, பெத்த தாயினும் மேலாய் மேலாய் அன்பு செஞ்சாரு, பெத்த தாயினும் மேலாய் மேலாய் அன்பு செஞ்சாரு. பெத்த தாயினும் மேலாய் மேலாய் அன்பு செஞ்சாரு. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையை தான் நினைச்சு நாளும் பொழுது பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையை தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போலே இங்கே யாருங்க. எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க. சொல்லுங்க. அன்புக்குரியவர்களே, இதோ நம்மிடையே வருகை புரிந்து நமக்காக இந்த நமது ஆலயத்தை அர்ச்சித்து புனிதப்படுத்திய நமது வேலூர் மறைமாவட்டத்தின் ஆயர் தந்தை அவர்களை வாழ்த்தி ஒரு வாழ்த்து மடல் வாசிக்கப்படுகின்றது. இந்த வாழ்த்து மடலை வாசித்து அளிக்க செல்வன் ஹென்ரியில் வாங்க அவர்கள் வருகின்றார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. விருப்பு வெறுப்பில்லாத இறைவனின் பாதங்களை பணிபவர்க்கு என்றும் துன்பம் வராது என்பதற்கேற்ப இறைவனை வணங்கி இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்விற்கு தலைமை தாங்கி விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த என்றும் நம் நெஞ்சில் அன்பு ரோசாக குடியிருக்கும் ஆயர் தந்தை அவர்களையும் அவரோடு சிறப்பிக்க வந்த பங்கு தந்தையையும் மற்றும் பல நிதி நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்த ஆலய புதுப்பிப்பு பணிகளை மேற்கொண்டு நடத்தி கொண்டிருக்கும்
நம் பங்கு தந்தை அவர்களையும் அவரோடு தோளாய் தோள் நிற்கும் பங்கு பேரவை அருட்கன்னியர்கள் மற்றும் மின்னல் உங்கள் இந்த மண்ணின் நிரந்தரமான உங்களையும் முதலில் இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆலய அர்ச்சிப்பு செய்யும் நமது வேலூர் மறைமாவட்ட ஆயர் மேதகு முனைவர் அம்புரோஸ் அவர்களுக்கு வாழ்த்து மடல். சிம்மக்குரலில் இறைவார்த்தை முழங்கி சத்திய வழியில் திரு அவையை நல்வழி நடத்திடும் எம் ஆயர் தந்தையே, உம் பாதம் பட்டதால் பொலிவுற்றது இந்த ஆலயம் மட்டுமல்ல, எங்களுடைய இதயமும் தான். உம் பாதம் பட்டதால் பொலிவுற்றது இந்த ஆலயம் மட்டுமல்ல, எங்களுடைய இதயமும் தான். அன்பை வாழ்வாக எடுத்தவர் நீர், அருளை செயலாக காட்டும் மாமனிதர் நீர். கனிவான இதயம் கொண்ட கருணை கடலே, காணும் ஒவ்வொருவருக்கும் நிம்மதி தரும் ஒளி நீரே. ஏழை மனங்களில் நம்பிக்கை விதைப்பவரே, ஜீவன்களுக்கு ஆசீர்வாதம் போல அன்பு உங்கள் மொழி, பாசம் உங்கள் வழி. அன்பு உங்கள் மொழி, பாசம் உங்கள் வழி. அர்த்தமுள்ள வாழ்க்கையின் அழகான வடிவம் நீர். அர்த்தமுள்ள வாழ்க்கையின் அழகான வடிவம் நீர். உதவுவதில் உங்களுக்கு ஓய்வு தெரியாது. உங்கள் செயலில் மனிதம் உயிர் பெறுகிறது. உங்களை போன்றவர் உலகிற்கு ஓர் அரிய வரம். உங்களை போன்றவர் உலகிற்கு ஓர் அரிய வரம். உங்கள் நிழலும் கூட நம்பிக்கை தரும். உங்கள் நிழலும் கூட நம்பிக்கை தரும். உங்கள் வாழ்வு அன்பின் ஒரு கவிதை. எங்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட நாயகரே, எளியவர்களாகிய எங்களின் ஜபங்களோடும் எல்லாம் வல்ல இறைவனின் அருளோடும் நீவிர் பல்லாண்டு வாழவும், காலம் கடந்து உம் புகழ் நிலைத்து நிற்கவும், காலம் கடந்து உம் புகழ் நிலைத்து நிற்கவும், வாழ்க வாழ்க என வாழ்த்தும் எம் நெஞ்சங்கள். வாழ்க வாழ்க என வாழ்த்தும் எம் நெஞ்சங்கள். வளர்க உம் புகழ், வாழ்க நீ வீர் பல்லாண்டு. வளர்க உம் புகழ், வாழ்க நீ வீர் பல்லாண்டு. வாழ்த்தி மகிழும் பங்கு தந்தை, மண்ணின் அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், பங்கு பேரவை, விழா குழுவினர் மற்றும் இறைமக்கள் மதுராம்பட்டு. வாழ்த்து மடலை நம் பங்கின் சார்பாக வாசித்து வழங்கிய ஆசிரியர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வானது இறைவனின் திட்டமாகும். இது நான் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த முயற்சியை ஒரு திட்டமாக எடுக்கவில்லை. ஏதோ சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம், எம்எஸ் வழி படிச்சுக்கிறான், ப்ராஜெக்ட் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் தொடங்கினேன். அது தொடங்கிய பொழுது இது எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரியாது, இந்த அளவுக்கு வந்து முடியும்னு எனக்கும் தெரியாது. ஏனென்றால் இது தொடங்குகின்ற பொழுது அரசிடமிருந்து நிதி உதவி பெறுவது மிகவும் கடினம் என்கின்ற ஒரு மனப்பான்மை தான் எனக்கெல்லாம் சொன்னாங்க. கவர்மெண்ட் எப்படி உங்களுக்கு காசு கொடுக்கும் அப்படின்றது தான். ஆனாலும் இதை ஒரு என்ன சொல்கிறது, போட்டு தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் நான் இதை தொடங்கினேன். இதை தொடங்கி ஏறக்குறைய நான் ஒரு 60 முறைக்கு மேலே கலெக்டரேட்டு போயிட்டு நின்று இருந்துக்கிறேன். அந்த 60 முறையில் ஒரு 30-40 முறை நான் யாரையுமே பார்க்காம வந்துக்கிறேன். இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. அவங்கெல்லாம் எனக்கு பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இது, போகிறோம் நின்றுக்கிறான், வெயிட் பண்ணுறான், நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க, ஆள் இல்லைன்னு சொல்கிறாங்க, இப்படியே சொல்லி ஏமாந்து போன ஒரு நிலை தான். அதன் பிறகு தான் பல்வேறு நல்ல உள்ளங்கள் எனக்கு கிடைத்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த ஆலயமானது நான் ஏற்கனவே அந்த பள்ளி வளாகத்தில் சொன்னது போல இது இன்னும் நிறைவு பெறவில்லை. நம் ஆயர் தந்தை அவர்களுக்கு நான் கேட்ட நேரத்திற்கு அதை ஏற்றுக்கொண்டு இந்த நேரத்தில் வந்து இந்த ஆலயத்தை அர்ச்சித்து புனிதப்படுத்தியிருக்கின்றார். இது இன்னும் நிறைவு நிலையை அடையவில்லை. எனவே நாளை முதல் திருப்பலி எங்கே நடக்கும்?
நமது பள்ளி வளாகத்தில் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே நன்றி செலுத்துவதும் மிக மிக குறுகியதாகவே இருக்கின்றது. அருட்பணியாளர் அனைவருக்கும் தனிப்பட்ட முறையில் நான் நன்றி செலுத்திக் கொள்கின்றேன். ஆயர் தந்தையர்களுக்கும் நான் நன்றி செலுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். எனவே நான் ஏற்கனவே பங்கு பேரவை கூட்டத்தில் சொன்னது போல நமது ஆயர் தந்தையவர்கள் எளிமையாக இருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகின்றவர். சிறப்பாக இந்த ரொம்ப தாம் தூன்னு செய்யறதெல்லாம் கொஞ்சம் வேண்டாம், ஆடம்பரமாக இருக்கிறத கொஞ்சம் தவிருங்கள் அப்படின்னு சொன்னார். நமது பங்கு நிலையை அவர் புரிந்து கொண்டு அவர் நம்ம ஏற்றுக்கொள்கின்றார். எனவே இப்படிப்பட்ட எளிமையான ஆயர் தந்தை அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துவது நமது கடமையாகும். நாம் செய்ய வேண்டியது அவருக்காக ஜெபிக்க வேண்டும். நமது மறை மாவட்டத்திற்கென்று அவர் மேற்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் வெற்றி பெற வேண்டும், இறைவனின் துணையோடு அதில் வெற்றி பெற வேண்டும் என்று அவரை வாழ்த்தி வணங்கி நன்றி செலுத்திக் கொள்கின்றோம். ஆயர் தந்தை அவர்களுக்கு நமது நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அதற்கடுத்தாக எனது எளிய அழைப்பை ஏற்று எனக்காக இங்கு வந்த அருள் பணியாளர்கள், வேட்டவலம் மறைவட்ட முதன்மை தந்தை அவர்கள், திருவண்ணாமலை மறைவட்ட முதன்மை தந்தை அவர்கள், HCN சபை சார்ந்த சார்லஸ் சவரிமுத்து, எனது பங்கின் மண்ணின் மைந்தர், இந்த நமது காட்டுக்கோயில் பள்ளியின் தாளர் தந்தை அருள் பணியாளர் ஜோசப்சன், சாணிப்புண்டி உதவி பங்கு தந்தை அருள் பணியாளர் லாரன்ஸ், ஆயரின் செயலர் தந்தை வலன் அரசு, அவர்கள் அனைவருக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அனைவருக்கும் நமது கரவொலி எழுப்பி நன்றி தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த ஆலயம் புனரமைக்கப்படுவதற்கு முதலாக உதவி செய்வது தமிழக அரசின் சிறுபான்மை நலத்துறை. நாம் அதற்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னொரு நாள் அவங்க எல்லாத்தையும் விசிட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அவங்க முடிச்சுட்டு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு அதை பார்க்கறதுக்கு வருவாங்க. அப்பொழுதுதான் இந்த ரிப்போர்ட் கொடுக்கறது வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீதி 5 லட்சம் ரூபாய், இப்போ 15 லட்ச ரூபாய் தான் வாங்கியிருக்கிறோம். மீதி 5 லட்சம் ரூபாய் எப்போ கிடைக்கும்? எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரிப்போர்ட் கொடுக்கும்போது தான் அதை நம்ம கொடுப்பாங்க. எனவே அன்று அரசு தமிழக அரசின் சிறுபான்மை நலத்துறையிலிருந்து ஆய்வுக்கு வருவாங்க. அப்பொழுது தான் அது நிறைவடையும். அப்பொழுது இந்த ஆலயமானது திருப்பலி நிறைவேற்றி நாம் எல்லா நிகழ்வுகளையும் இங்கு வழக்கம் போல ஆரம்பிக்கின்றோம். எனவே அதுவரை திருப்பலி அங்கு நடைபெறும். எனவே தமிழக அரசின் சிறுபான்மை நலத்துறைக்கு நம்ம நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் முதலாக. அதற்கடுத்தாக நிறைய நல்ல உள்ளங்கள் தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நமது பங்கிலிருந்து நாம் கொடுத்த அந்த வரி முறை, அதற்கடுத்தாக அரசு ஊழியர்கள் தருகின்ற அந்த தொகை மற்றும் ஓய்வூதியம் பெறுகின்றவர்கள் தருகின்ற தொகை மற்றும் நன்கொடை மூலமாக நீங்கள் பெற்று தந்து கொண்டிருக்கின்ற இந்த கொடை அனைத்தின் வழியாகவும் நாம் பெறுகின்ற சிறு துளி பெருவெள்ளம் என்பது போல சிறிது சிறிதாக நீங்கள் கொடுக்கின்ற அந்த முயற்சினால்தான் இது வளர்ந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் நான் எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லிட்டேன். நிறைய இந்த புனரமைக்கும் பணியில் நான் திட்டமிட்டது மேலே மட்டும்தான். தளத்தை இந்த ஆலயம் மழை பெய்தால் ஒரு அரை மணி நேரத்தில் ஒழுக ஆரம்பிச்சிடும். எனவே மேலே தளத்தை கொத்தி என்ன சொல்லணும், அதை சரி பண்ணிவிட்டு கலவை போட்டுட்டு புதுசாக எடுத்து போகலான்னு சொன்னாங்க. ஆனால் நடந்தது வேறொன்று. வனத்தையன் ஃபாதர் அவர் போட்ட அந்த தளத்தின் மேலே ஆர் அந்தோணிசாமி ஃபாதர் அவர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த பழைய கலவை, அந்த என்ன சொல்கிறது பேர், ரூஃபை மொத்தமாக எடுக்காமல் அது மேலவே கலவை போட்டிருக்காங்க. ஏறக்கூடிய 2 அடிக்கு மேலே இந்த கலவை இருக்கின்றது. அதை நான் நினச்சேன் சரி 1 அடி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் தோண்டி பார்த்தா ட்ரில்லிங் மிஷின் போட்டு பார்த்தா என்னாச்சு, 2 அடி 2.5 அடிக்கு மேலே இருக்கின்றது. அதை எடுத்து வெளியில் போட்டு அதுக்கப்புறம் மீண்டும் கலவை போட்டு கெமிக்கல் அந்த இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் கூலிங் டைல்ஸ் போட்டு முடிப்பதற்குள் 15 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாயிடுச்சு. அதன் பிறகுதான் நான் பங்கு மக்களின் உதவியை தேடினேன். ஆயர் தந்தை அவர்களை சந்தித்து அவர்கிட்ட கேட்டேன். தந்தை அவர்கள் எனக்கு 1 லட்சம் ரூபாய், 1 லட்சம் இல்லை 2 லட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் எனக்கு பல்வேறு அருட்பணியாளர் வழியாக அவரது பிறந்த நாள் அன்று 2 அருள்பணியாளர்கள்
எனக்கு 1,00,000 ரூபாய் உதவி செய்திருக்கின்றார்கள். இது ஆயர் தந்தை அவர்களின் பிறந்த நாள் பரிசாக நீங்கள் வச்சுக்கோங்க உங்கள் பங்குக்கென்று அப்படின்னு சொன்னாங்க. தந்தை அவர்களிடம் சொன்ன பொழுது உண்மையிலேயே அவரும் மகிழ்ச்சி அடைந்தார். எனவே இவ்வாறு இந்த ஆலயம் கட்டும் பணியானது நமது ஒத்துழைப்பினால் மட்டுமல்ல, வெளியில் பல்வேறு நல்ல உள்ளங்கள் உதவி செய்து கொண்டிருக்கின்றார். நானும் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். இது நிச்சயம் முடியும். நாம் எல்லோரும் சேர்ந்து செய்கின்ற போது நிச்சயமாக முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே இன்றைக்கு யாரும் யாருக்கு கொடுத்தாங்க எவ்வளோ கொடுத்தாங்கன்னு நான் சொல்ல விரும்பவில்லை. இது நிறைவு நிலை அடைகின்ற பொழுது நல்லபடியாக நாம் இதை முறையாக சிறப்பாக செய்யலாம் என்று சொல்லுகின்றேன். இதுவரை நன்கொடை வழங்கிய எல்லா நல் உள்ளங்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இனிவரும் காலங்களில் நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க, நீங்கள் தான் எல்லாம் செய்ய போகிறீங்க. அவர்களுக்கும் சேர்த்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் இந்த நாள் நல்ல முறையில் சிறப்பாக அமைய எனக்கு பேருதவியாக இருந்த பங்கு பேரவை உறுப்பினர்கள், அன்பிய தலைவர்கள், பொறுப்பாளர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள், பாடற்குழுவினர், வேதியர், அருட்கண்ணியர்கள், சிறு பிள்ளைகள் எல்லாருக்குமே எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நீங்கள் இல்லை என்றால் இந்த நிகழ்வு இல்லை. நிச்சயமாக நான் தனி ஒரு மனிதனாக இதை சாதிக்க முடியாது. எனவே எல்லாருமே ஒரு வகையில் எனக்கு உதவி செய்திருக்கின்றீர்கள். காலையிலிருந்து நேற்றிலிருந்தே நிறைய நிகழ்வுகள். நேற்று பார்த்தா தெருக்கூத்து நடந்துச்சு. நேற்று முந்தின தெருக்கூத்து எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. ஐயோ என்னடா அது, தெருக்கூத்து முடிச்சுட்டு எல்லாம் வருவாங்களோ வரமாட்டாங்களாம், மொத்தமாக தூங்கிடுவாங்களோ அப்படின்ற பயம்லாம் இருந்தது. ஆனால் எல்லாருமே நான் சொன்ன 5 மணிக்கு நிறைய பேர் வந்திருந்தீங்க. எனவே உங்கள் ஒத்துழைப்பிற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். தொடர்ந்து நாம் முயற்சி செய்வோம். தொடர்ந்து இந்த ஆலயத்தில் நாம் கூடிய விரைவில் திருப்பலி நிறைவேற்றுவதற்கு இறைவன் ஆவண செய்வார். நமது பாதுகாவலர் குழந்தை இயேசுவின் புனித திரேசா உதவி செய்வார், பரிந்துரைப்பார் என்ற நம்பிக்கையில் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, நன்றி, நன்றி. ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பத்திற்கு தலைவராகிய புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலியான குழந்தை இயேசுவின் புனித தெரேசம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, சூசையே வாழ்க.